கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று இங்கே கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது உண்மை, அந்த வாக்கு தத்தத்தின்படி யாக்கோப்புடைய குடும்பத்தை நான் நிர்மூலமாக விடுவதில்லை என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் நிர்மூலமாக மாட்டீங்க, நீங்கள் அவமானப்பட மாட்டீங்க, உங்களை கைவிட்டுற மாட்டேன், நீ உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆதியாம் புஸ்தகத்தில் யாக்கோபிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதான் பல இடத்துல யாக்கோப்போடு கர்த்தர் இருந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் மாறாதவர், சொன்னதை செய்கிறவர், மனுஷன் மாதிரி மாற மாட்டார். அவர் இருநாக்கு உள்ளவர் அல்ல, சொன்னதை அழகாக செய்து முடிப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். நம்ம நிர்மூலமாகவில்லை. நல்ல விசுவாசிங்க, நம்ம நிர்மூலமாக மாட்டோம், ஏன்னா அவர் சொல்றார், நீங்கள் நிர்மூலமாகவில்லை, இதுவரை உங்களை நான் நடத்தினேனே, இனியும் உங்களை நடத்துவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, கலங்கி போகாதீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம் ஆண்டவர் மாறுகிறவர் அல்ல. மனுஷங்க மாறிடுவாங்க, சொன்னதை அவங்களால செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் மாறவே மாட்டார், சொன்னதை செய்து முடிப்பார். இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்துருக்கீங்களா? நம் கர்த்தர் மாறாதவர். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறேன். மாறாத தெய்வத்தை நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். எங்களை நடத்தும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.